வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். நாம் ஏற்கனவே திரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது அவர் சார்ந்த ஒரு ஜாதக விளக்கம் தான். ஏற்கனவே அவருடைய ஜாதகத்தில் அவருடைய கிரக அம்சங்கள் என்ன, எதன் அடிப்படையில் அவர் இரண்டாவது திருமணம் செய்தார், அது சார்ந்த பிரச்சனைகள் இனியுள்ள காலமெல்லாம் எவ்வாறு இருக்கும் என்பதை விளக்கியிருந்தேன். இப்பொழுது அவர் சார்ந்து இருக்கக்கூடிய இரண்டாவது திருமணம் செய்திருக்கக்கூடியதாக சொல்லப்படுகின்ற ஜாய் கிரசில்ட் அவர்களுடைய ஜாதகத்தின் விளக்கம் தான் பார்க்க இருக்கின்றோம். இவருக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கின்றன, இவரும் இரண்டாவது திருமணம் செய்வதற்கு காரணம் என்ன, இவர் குடும்பம் பிரச்சனைகள் இது போன்ற மீடியாவில் வெளியில் இவருடைய குடும்ப பிரச்சனை பூதாகரமாக கிளம்பியிருப்பதற்கு என்ன காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்கலாம். இவரோட லைஃப்பும் கொஞ்சம் டிராஸ்டிக்கலாக மாறி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். இவருக்கு ஏதாவது செய்வினை, பில்லி சூனியம் அதெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஜாதக அம்சத்தின் அடிப்படையில் நம்ம சிலருக்கு இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்களோட குடும்பம், தந்தை, தாய் அமைப்பு, அந்த கிரகங்களும் கட்டங்கள் சார்ந்த அமைப்பையும் பார்த்து சொல்ல முடியும். திருமண அமைப்பு, யோகம்னா சொல்லலாம். இருந்தாலும் சிலரோட வாழ்க்கை நல்லா போயிருக்க வாழ்க்கை சில மாறுபாடுகள் ஏற்படுதுன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு குறிப்பாக அந்த ராகு கேது சார்ந்த தொடர்புகள் மற்றும் இந்த செய்வினை, பில்லி சூனியம், மாந்திரிகம், தாந்திரிகம் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் எப்படி ஏற்படும்னா அந்த பந்த பாச தொடர்பில் இல்லைன்னா ரொம்ப நெருங்கியவங்க தெரிஞ்சவங்க இது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. இது ஜோதிட ரீதியாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு இது போன்ற தன்மைகள்லாம் இருக்கும், இவருக்கு அது மாதிரி தொடர்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றபடி இவருக்கு அமைப்புகள் எவ்வாறு இருக்குன்னா இவருடைய எதிர்காலம்லாம் எப்படி இருக்க போகுது, இவர் எப்படி செயல்பட்டால் இவருக்கு வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவர் ஜாய் கிரசில்டா அவர்கள் ஒரு இயக்குனராக தான் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. தென் தமிழகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சென்னையில் வசிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு ஆடை வடிவமைப்பாளராக இருக்கின்றார், காஸ்டியூம் டிசைனராக. குறிப்பாக பெரிய பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. விஜய் படத்துக்கெல்லாம், ஜில்லா படத்துலலாம் அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். முதலாக இவர் ராஜதந்திரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமாக இருக்கின்றார். பிறகு 2014 அந்த காலகட்டத்திலிருந்து அதிகப்படியான படங்களுக்கு இவர் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காரு. குறிப்பாக மிருதன், வேலைக்காரன், ப்ரூஸ்லி, கணிதன் போன்ற படங்களுக்கெல்லாம் இவர் பண்ணியிருக்காரு. பிறகு இவர் மீடியா துறையில் விஜய் டிவி இது போன்ற பெரிதும் அறியப்படக்கூடியவராக இருக்கின்றார். பல்வேறு நடிகைகள் சார்ந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் படிச்சிருக்காரு. இப்போ இவருக்கு போகக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்குது, இவர் எதனால் திருமணம் பண்ணிக்கிட்டார், ஏற்கனவே ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிவிட்டு அது விவாகரத்தாகி ஒரு குழந்தை இருந்து இப்போ இன்னொரு திருமணத்துக்கான பிரச்சனைகள் கர்ப்பமாக இருக்கின்றார். இவருடைய ஜாதக அம்சங்கள் எப்படி இருக்கின்றன, இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய நவாம்சம் ராசி கட்டம் தசாபதிகள் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இவருக்கு நவாம்சத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது லக்னத்திலேயே சுக்கிரனும் மாந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதன் அடிப்படையில் இவருக்கு சுக்கிரன் ஆட்சியாகவே இருக்கார். சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் பல்வேறு ஜாதகர்கள். அவர் 6ஆம் அதிபதியும் கூட. 6ஆம் அதிபதி லக்னத்தில் வர்றது இவருக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. அதே போல் 6ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பது இது மாதிரி அதிகமாக பிரச்சனைகள், வம்பு வழக்கு, சட்ட பிரச்சனைகள்லாம் கொடுத்து பிறகு அதற்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால இவர் நல்ல ஒரு ஆடை வடிவமைப்பாளராக இருக்கின்றார். அதுவும் ரிஷபத்தில் இருக்குது. அதன் அடிப்படையில் நல்ல ஒரு காஸ்டியூம் டிசைனராக இவர் செயல்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்து 3ஆம் இடத்துல கேது, 4ஆம் அதிபதியான 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வருது. இவருக்கு தாய், கண் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா ராகுவோட பல கிரகங்கள் சேர்ந்துருக்கு. ராசி கட்டத்திலையும் பார்க்கணும், ராகு சூரியன் பார்வை இருக்கும். இது போன்று இருந்தாலே கண், பல்லு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும் தான். அவங்க அம்மாவுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் தென்படுது. அதே போல் இவருக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பானா அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஏன்னா இந்த 6ஆம் அதிபதியும் லக்னத்தில் ஆட்சியாக இருந்தாலும் பிரச்சனைகள் கொடுத்து தீர்வு கொடுக்கக்கூடிய தன்மை தான் இருக்குது. மற்றும் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்குது. இவருடைய கணவர் சார்ந்த முதல் திருமணம் சார்ந்த தடை பிரச்சனைகள் தென்படுது. இவர் மதம் சார்ந்த ஒருத்தரையே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதன் அடிப்படையில் ஆனாலும் பிரிவு தான் ஏற்பட்டது அவருக்கு. அவர் ஒரு இயக்குனராக இருந்தவர். அந்த தன்மைகள்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இவருடைய நவம்சம் இருக்கின்றது. மற்றும் இவருக்கு 9ஆம் இடத்தில் புதன் இருப்பது சிறப்பு. 2ஆம் அதிபதி இவருக்கு 9ஆம் இடத்தில் இருக்குது. இந்த கலைத்துறை சார்ந்த நாட்டம், விருப்பம், மீடியா துறையில் இவர் சிறந்து விளங்குவதற்கு இது காரணமாக இருக்கும். 9ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கார். அதன் அடிப்படையில் இவர் தந்தை ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இறக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு. அதுவும் அந்த தசாபதிகளும் பார்க்கலாம் நம்ம. அது சனி தசா காலகட்டத்தில் தான் அவர் இறந்திருப்பார். அந்த 9ஆம் அதிபதியான சனி நீச்சமாகி 12இல் வருகின்றது. இந்த 12ஆம் இடம் தான் அவருக்கு பிரச்சனை. 12ஆம் இடம் அதிகமாக இருந்தாலே, அதுவும் ராகு, சனி, சந்திரன் மற்றும் குரு இது போன்ற பல்வேறு வாழ்வியல் சார்ந்த பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் 12இல் நீச்சமாக மாறுகின்றது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி செயல்பட வேண்டும், பிறந்த இடத்துலேருந்து தள்ளி இருக்கணும். அதேபோல் அவங்களுக்கு வீடு, வாகனம், சொத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கணும். வெளிநாடு, வெளிமாநிலம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்கணும். எக்ஸ்போர்ட், டிராவல்ஸ் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இயங்கக்கூடியவராகவும், மீடியா துறையில் முழுமையாக தன்னை ஆட்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். லேண்டெல்லாம் அதிகமாக வச்சு இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதிகமான கிரகங்கள் 12இல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதிகமான குழப்பங்கள், சஞ்சலங்கள், வாழ்வியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இந்த கிரக அமைப்புகள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இது ஒரு விதமான ஒரு தொடர்புகளை தெளிவாக சுட்டி காட்டுகின்றது என்பதை
காட்டுகின்றது. இதையும் தாண்டி ராசி கட்டத்தையும் நாம் பார்க்க வேண்டும். இவருக்கு குழந்தை அமைப்பு பார்த்தோம்னா இவருக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சிறப்பு. இவருக்கு முதல் குழந்தை யோகம் நல்லாவே இருக்குது. அதேபோல் 8ஆம் இடத்துல செவ்வாய் வருதும் இது போன்ற 2வது குழந்தை சார்ந்து பிரச்சனை. 8ஆம் அதிபதியான இவருடைய குரு 12 மறைகிறது. இது மாதிரி 2வது குழந்தை சார்ந்து கொஞ்சம் அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இவருக்கு போயிட்டு இருக்குங்கிறது தெளிவாக இண்டிகேட் பண்ணுது. நவாம்சம் ராசி கட்டம் தான் முழுமையான தன்மைகளை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். இவர் ஆரோக்கியம் சார்ந்தும் சற்று கவனம் தேவை இருக்குது அப்படிங்கிறத இது சுட்டி காட்டுது. கொஞ்சம் மைண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் வரதுக்கு காரணமாக அமையுது நவாம்சம். ராசி கட்டம் இவருடைய முழுமையான வாழ்வியலையும் எதிர்காலத்தையும் இயக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை சார்ந்து பார்க்கும்போது இவருக்கு லக்னமே சிறப்பாக புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்தி இருக்கின்றது. 3ஆம் இடத்தில் சனி வக்கரமாக கிட்டத்தட்ட 2-3 சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார். இவருக்கு 4ஆம் இடத்தில் மாந்தி, அதுவும் ஒரு புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம். 5இல் சந்திரனும் ராகுவும். இதுதான் முக்கியமான காரணம் இது போன்ற தன்மைகளுக்கு பிரச்சனைகளுக்கு காரணம். 5இல் சந்திரன் ராகு. இது பார்வை எங்கே இருக்குது? சூரியன் கேது பௌர்ணமி அமைப்பு தான். பௌர்ணமிக்கு ஒரு நாள் அப்புறம் சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு தெளிவாகவே பார்வை இருக்குது. இருந்தாலும் கூட இந்த கும்பத்தில் ராகு இருக்கக்கூடியது முக்கியமான காரணமாக அமையுது. இது அது சார்ந்த சில நிவர்த்திகள் இவருக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. இது போன்ற அமைப்புகளை இவங்களை ஈஸியாக ஆட்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. மற்றபடி யோகமான ஜாதக அமைப்பு இருந்தாலும் கூட இந்த 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அதுவும் கும்பத்தில் இருப்பது சிறப்பு இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. இவருக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரமாக இருக்கார். இவருக்கு சனியும் வக்கரம் செவ்வாயும் வக்கரம். 3-6 சார்ந்து சனியும் செவ்வாயும் வருது மற்றும் 2மே வக்கரமாக இருக்குது. மற்றும் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வருது. இங்கேயும் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது மாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை தெளிவாக 2லேயுமே நவம்சம் ராசி கட்டம் 2லேயுமே அந்த 7ஆம் அதிபதி மறையக்கூடியதாக இருக்குது. அதுவும் செவ்வாயாக இருக்குது அவ்வளோ சிறப்பு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 7ஆம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தாலும் பிரச்சனை, 7ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை. இது போன்ற 7ஆம் அதிபதி செவ்வாயாக இருந்து 7ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் இது போன்ற சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். குறிப்பாக ரிஷபம் மற்றும் துலாம் லக்னக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாயாக இருப்பார். அந்த கிரகம் மறையக்கூடிய இடத்துல இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் வாழ்வியல் எஸ்பெஷலி திருமணம் சார்ந்து கவனம் தேவை அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. மற்றும் இவருக்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல மறைகிறார். 6ஆம் இடம் தான் பிரச்சனை, வழக்குகள், வம்பு பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு அவ்வளவு சிறப்பு இல்லை. மற்றும் இவருடைய 8ஆம் அதிபதி லக்னாதிபதி 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல மறைகிறது. இவர் மீடியா துறையில், சினிமா கலைத்துறையெல்லாம் செயல்படுறது மிக சிறப்பு யோகமாக சுட்டி காட்டுகின்றது. இவர் அதேபோல் இவர் ஒரு இயக்குனர் ஆகணும்னு நினைச்சதுக்குள்ள இந்த குரு 8ஆம் இடத்துல வர்றது காரணம். இதெல்லாம் தெளிவாக சுட்டி காட்டுது. மற்றும் இவருக்கு 11ஆம் இடம் சூரியனும் கேதுவும் இருக்குது. இந்த 11ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடாது. ஆன்மீக நாட்டம்லாம் கொண்டவர் தான். அவர் சார்ந்த மத நம்பிக்கை அதெல்லாம் கொண்டவர். கண்டிப்பாக மத ஈடுபாடுகள்லாம் அதிகமாக செய்யக்கூடியவராக தான் இருப்பார். எந்த கடவுளையும் நம்பக்கூடியவராக தான் இருப்பார். அதே போல் பொதுவாக 7ஆம் இடத்தை கடந்து 11ஆம் இடம் வலுவாக இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி 11, 12 2 இடங்களுமே வலுவாக இருந்துச்சுன்னா அவங்களோட திருமண வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைக்கெல்லாம் ஈடுபட்டு அதன் அடிப்படையில் தான் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இவருக்கு 12ஆம் இடத்துல புதன் ஆட்சியாக உச்சமாக மறைகிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதன் 11 மற்றும் 12ஆம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கார் டிகிரி அடிப்படையில். இவர் கேதுவும் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பிறந்திருக்கிறது. இந்த சூரியன், ராகு, கேது, இந்த சந்திரன் இதெல்லாம் தான் உங்கள் ஃபேமிலியில் இந்த கண் இஷ்யூ, இந்த பல்லு, காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கு இது காரணமாக அமையும். மற்றபடி யோகமான அமைப்பு இருந்தாலும் கூட 11, 12 உயர் வாழ்க்கை வாழக்கூடியவர் தான். அரசியல் ஈடுபாடுகள்லாம், கலைத்துறை, மாடலிங் இதெல்லாம் சிறந்து விளங்க முடியும் தான். அதேபோல் பெரிய அளவுக்கு தொழில் சார்ந்து இயங்கக்கூடியவராக வெளிமாநிலம் நாடெல்லாம் சார்ந்து இயங்க முடியும் அப்படிங்கிறத சுட்டி காட்டினாலும் கூட இவருக்கு 2 இடமும் வலுவாக இருக்கின்றது. இது போன்ற தொடக்கத்தில் பிரச்சனைகள்லாம் கொடுத்து குடும்பம் சம்மந்தப்பட்ட திருமணம் சார்ந்து தொடக்க பிரச்சனைகள்லாம் சந்தித்து தான் இவரால் சிறப்பாக வாழ முடியும். அதெல்லாம் எதிர்கொண்டு வந்துட்டார்னா இவர் நல்லா வாழக்கூடிய ஜாதகம் தான். ஆனாலும் இவருக்கு கொஞ்சம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது. இவரை ஈஸியாக வேறு ஒரு தன்மைகளில் அதாவது நான் குறிப்பிட்ட அடிப்படையில் அந்த செய்வினை இந்த விஷயங்களையும் இவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது சார்ந்து சில கோயில் நடைமுறைகளை இவர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இது சுட்டி காட்டுகின்றது. இது போன்ற தன்மைகள், அதாவது ராகு கும்பத்துக்கு தொடர்புடைய தன்மையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இது போன்ற சில சிக்கல்கள்லாம் வாழ்வியலை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அதிலிருந்து வெளிவரவும் முடியும். அதுதான் இவருடைய ஜாதகம் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. இவருடைய தசாபதிகள் என்ன சுட்டி காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம். முதல்ல அவருக்கு குருதசை தான் போயிருக்கு. குரு அவருக்கு 8ல். அதனால தான் அவர் ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அடுத்தது அவருக்கு சூரியன் குருவுக்கு அப்புறம் அவருக்கு சனி தசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த சனி தசை தான் அவருக்கு 3 மற்றும் 4, 5ஆம் அதிபதி. அதன் அடிப்படையில் அவர் சிறப்பாகவே இயங்கியிருக்காரு. சனி கிட்டத்தட்ட 2 மற்றும் வக்கரமாக இருந்ததுனால 2 மற்றும் 3 சார்ந்து இயங்கக்கூடியவராகவும் நான் முன்பே குறிப்பிட்டபடி சனி காலகட்டத்தில் அவர் தந்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. 2020 வரைக்கும் அந்த சனி தசை. அந்த சனி தசையில் தான் 2018 அவர் திருமணமும் செஞ்சிருக்காரு. அந்த 2018 திருமணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சனி சார்ந்த ராகுல நடந்திருக்கு. ராகு அந்த குரு அந்த காலகட்டத்தில் சனியும் குருவும் உங்களுக்கு தெரியும் நவம்சத்திலே மறையக்கூடிய ஒரு தன்மை பொருந்தியதாக இருக்குது. அந்த திருமணம் சார்ந்த அந்த கால சூழலே அவருக்கு சரியாக அமையவில்லை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2023 அந்த காலகட்டத்தில் அவர் திருமண பந்தத்திலேருந்து வெளியில் வந்திருக்காரு.
இதனால அடுத்து சனிக்கு அப்புறம் புதன் தசை தான். புதன் வந்து 11-12 சார்ந்து இயங்கக்கூடியவராக இருந்தாலும் கூட புதன் ஆட்சி உச்சமாக 12 மறைகிறாரு. இப்போ நான் குறிப்பிட்ட அடிப்படையில் 11-12 வலுவாக இருந்தாலே முதல் திருமணம் சார்ந்து கொஞ்சம் பிணக்குகள்லாம் வரும். அதன் அடிப்படையில் அவங்க பிரிவு ஏற்பட்டிருக்கு, அவங்க குழந்தையெல்லாம் யோகம் இருந்திருக்கு, நவம்சத்திலே தெளிவாக இருந்திருக்கு. இப்போ அவருக்கு புதன் திசை தான் போயிருக்கு. புதன் திசையில் புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி முடிஞ்சிருக்கு. கேது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருன்னா, கேதுவும் அவருக்கு 11ஆம் இடம் சார்ந்து தான் வர்றாரு. இந்த கேது தான் இவர் ரங்கராஜ், மாதம்பட்டி ரங்கராஜ் இவரை அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த பொதுவாக கேது சூரியன் இதெல்லாம் சேர்ந்தாலே அவங்க உணவுத்துறை, ஆன்மீக சார்ந்த துறைகள், இது மாதிரி செயல்பாடுகள்லாம் இயல்பாக செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். கேதுவோட செவ்வாய் சேர்ந்தாலோ சூரியன் சேர்ந்தாலோ இது உணவுத்துறை சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த கேது காலகட்டம் தான் அவரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள இஷ்யூஸ் ஆயிருக்கு. கேது வந்து இவருக்கு அவ்வளோ நல்ல பலன்களை கொடுப்பாருன்னா 11ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட ஒரு சிறப்பான பலன்களை வழங்கக்கூடியவராக இல்லை. அது முடிஞ்சு கேது முடிஞ்சு இப்போ வந்து புதன் திசையில் சுக்கிரன் புத்தி தான் போயிட்டுருக்கு. 2026 12ஆம் மாதம் வரைக்கும், அடுத்த வருடம் வரைக்கும் இருக்குது இந்த சுக்கிரன் நான் முன்பே குறிப்பிட்டபடி அவர் நவம்சத்திலையும் 6ஆம் அதிபதி. அதனால் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளியே கொண்டு வந்திருக்கார். இங்கே வந்து ராசி கட்டத்திலும் அவருக்கு லக்னாதிபதி, அவரே 8ஆம் அதிபதியும் கூட. அதன் அடிப்படையில் அஷ்டமாதிபதினா உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் கொடுக்கணும். ஆனாலும் நல்ல ஒரு நிலையில் புஷ்கர நவம்சம் பொருந்தி தான் இருக்கார். இவருக்கு லக்னமும் நல்லா இருக்குது, லக்னாதிபதியும் நல்லா தான் இருக்கார். இருந்தாலும் அவர் 8ஆம் அதிபதிங்கிற அடிப்படையில் பிரச்சனைகளை கொடுத்தாலும் மேஜராக இஷ்யூ இல்லை. இப்போ நடக்கக்கூடிய அந்தரம் என்னென்னு பார்த்தா புதன் திசையில் சுக்கிரன் புத்தியில், அதுவும் பார்த்திங்கன்னா குரு அந்தரம் தான் போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் குருனாலே அவர் 8ஆம் இடம் தான் இருக்கார். அதனால் பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார். அதுவும் இந்த செவ்வாய் குரு தொடர்பு இருந்தாலே உங்களுக்கு ஏதாவது சட்ட பிரச்சனைகள்லாம், போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, சட்ட பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா குரு இடத்துல செவ்வாய் இருக்கார், அதுவும் வக்கரமாக இருக்கார். அதுவும் குரு இடத்துல சனியும் இருக்கார், வக்கரமாக இருக்கார். குரு இடத்துல 2 கிரகங்கள் வக்கரமாக இருந்தால் இது மாதிரி பிரச்சனைகள், அதுவும் 3-6 சார்ந்து வரப்போ சட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்து தான் தீர்வு ஏற்படுத்தணும். ஆனாலும் இவருக்கு இனி உள்ள காலகட்டம் சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன் வரும். சூரியன்லாம் ஓரளவு கொஞ்சம் இவருக்கு சாதகமாக தான் அமையும். இனி உள்ள காலகட்டம் சிறப்பு. ஆனாலும் இவருக்கு இவர் என்ன அவர்கிட்ட முழுமையாக விலகிட்டு இனி வாழ்க்கை இருக்குது இவருக்கு. நிச்சயமாக வசதி வாய்ப்பு, செல்வ செழிப்போட சிறப்பாக வாழக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஒரு பணம் செட்டில்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு இவர் வந்து அடுத்த ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது சிறப்பு. இவருக்கான முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். சில தடைகள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத தடைகள் தான். நம்ம வந்து என்ன தான் ஜோதிடத்தில் நம்ம குறிப்பிட்றோம், ஜோதிடம் கிரகங்கள் சார்ந்து பார்க்கணும், கிரகங்களோட தன்மைகள் எப்படி இருந்தாலும் கூட சில அமைப்புகளுக்கு வந்து இது போன்ற இதெல்லாம் வேலை செய்யும் தான். பொதுவாக மாந்திரிகமாக இருக்கட்டும், செய்வினை, இது போன்ற தன்மைகள் வேலை செய்யும். அதில் வந்து ரொம்ப சில குறிப்பாக சில ராசி லக்னம், ராகு கேது தொடர்புகள், ராகுடன் இந்த சனி சேர்ந்திருக்கிறது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ளவர்கள் கொஞ்சம் இது போன்ற தன்மைகளை கவனமாக இருக்கணும். இவருடைய நவம்சமும் அதுதான் இண்டிகேட் பண்ணுது. அதன் அடிப்படையில் தான் இவர் ஒரு அன்புள்ளம் கொண்டவர், பாசத்துக்கு இயங்கக்கூடியவர், உயர் இலக்கு லட்சியம் கொண்டவர், நிறைய இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் இவருக்கு இருக்கும். கடவுள் நம்பிக்கையெல்லாம் கொண்டு சிறந்து விளங்கக்கூடியவராக இருந்தாலும், நல்ல இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் அது வந்து தன்னை அறியாமலே இயங்கக்கூடிய ஒரு தன்மைகளை ஏற்படுத்தக்கூடும். அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு சில நல்ல அறிவுபூர்வமாக சிறப்பாக இயங்கினா கூட டெலிபதி மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது மூலமாக நம்மளே வந்து உடல் ஆற்றல் எப்படி இருக்குன்னா, கண்ணுக்கு தெரியாத எனர்ஜிஸ் இருக்குது. நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அறிவியல் வந்து சொல்லுது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயங்களை, அதுவும் கூட ஆட்டம் லெவலில் அனலைஸ் பண்ணி ரிசர்ச், மைக்ரோ லெவலில் ரிசர்ச்லாம் இருக்குது. இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணப்பதிவுகளாக இருக்கும். எண்ணப்பதிவுகள் சில நேரங்களில் இந்த கோயில்களில் போய் செய்கிறாங்கல்ல, அந்த எண்ணப்பதிவுகளுக்கெல்லாம் சில நிச்சயமாக அந்த தன்மையில் வீரியம் உண்டு. அது சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுத்தும். அது சார்ந்த சில கோயில் சார்ந்த இவர் பூஜைகள், சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் செய்வது கண்டிப்பாக தேவை. சில கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இது சார்ந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நம்பிக்கை இல்லைன்னா கூட அவர்களுக்கு இது போன்ற அமைப்புகளில் ராகு தொடர்புகள் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் வேலை செய்யும். அவர்களுக்கும் லைஃப்பில் வந்து புரட்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவருக்கும் அது போன்ற தன்மைகள் தென்படுது. அதனால் இவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக அவருடைய ஜாதகம் எடுத்து காட்டுகின்றது. மற்றபடி இவர் உயர்வாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான யோகமான ஜாதக அமைப்பு இருக்குது. வசதி வாய்ப்போட, செல்வ செழிப்போட இனி உள்ள காலத்தில் வாழ்வார். ஏன்னா இவருக்கு நடக்கிறது வந்து புதன் தசை தான் நடக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் 12ஆம் இடம் கொஞ்சம் விரயத்தை கொடுக்கணும், விரயத்தை கொடுத்துருக்காரு. இனி உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் சுதாரித்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டால் இவர் நல்ல வாழ்க்கை, சிறப்பான எதிர்காலம் கொண்டு வாழ முடியும். இதுதாங்க இவரோட ஜாதகம் தொடர்பாக இருக்கக்கூடிய விளக்கம். இதன் அடிப்படையில் இவர் செயல்பட்டால் இவர் வாழ்க்கை சிறப்பாக அமையும். மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.